ராமருக்கு அயோத்தியை வந்து திறக்கிறாங்க. எப்படின்னா அது தெரியுங்களா அது விஷயம்? எனக்கு ராமர் கோயிலை பற்றி ரொம்ப தெரியும். ராமாயணம் இந்தியாவோட சொத்து, அவர் அடையாளம். அது இப்போ அந்த அடையாளத்தை மீட்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு நான் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைவரும் விரும்பி இந்தியாவில் உள்ள அனைவரு இந்தியர்களும் விரும்புகிறாங்க. அதேமாரி உலக மக்களே இதை விரும்புகிறாங்க. எனக்கு நான் தூத்துக்குடி மாவட்டம், எனக்கு ஆத்தூர். அந்த ஆத்தூர்லேருந்து ராமர் கோயிலோட கும்பாபிஷேகத்தை கொண்டாட பிஜேபி தலைமையோட கமலாயத்துக்கு வந்திருக்கேன். அங்கே கொண்டாடுறதுக்கு, எங்கள் கட்சியை சேர்ந்தவங்களோட கொண்டாடுறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இப்போ மோடிஜி அந்தந்த வீட்டில் விளக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு வீடும் கோயிலும் கமலாயம் மாதிரி, இன்னொரு கோயில் இன்னொரு வீடாக கமலாயத்தை பார்க்க. அதனால கமலாயத்தை கொண்டாட வந்தேன். ராமர் கோயிலை மீட்டது மட்டும் இல்லை, என்னோட ஒவ்வொரு இந்து மீட்படி இது மதுரா கிருஷ்ணர் பிறந்த ஜென்மபூமி மீட்கப்படணும், காசி விஸ்வநாதர் முழுமையாக மீட்கப்படணும். இப்படி ஒவ்வொரு இந்து கோயில் மீட்கப்பட்டாலே போதும். நம்ம நம்ம வரலாறு படிப்படியாக வரலாறு தெரியாதவங்களுக்கு கூட இந்த மீட்கப்பட்ட கோயில் மூலமாக இது நம்மளோட வரலாறு பூர்வீகத்தில் நம்ம கோயிலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க இடிச்சு கேட்டிருக்காங்கன்னு இது தெரியும். ஏன்னா ராமர் ஜென்ம பூமி இதுக்கு முன்னாடி பாபர் மசீதிங்கிற ஒரு பேரில் தான் இருந்தது. ஆனால் அந்த பாபர் மசீதி ஒரு கட்டுக்கத்தையும் தான் சொன்னாங்க. இப்போ அது கற்பனை இல்லை, உண்மைன்னு வெளியே வந்துருச்சு, வரலாறு வந்துருச்சு. அதனால் இது ஒவ்வொன்றும் வெளிப்படி ஒவ்வொன்றும் மீட்கப்படணும். நான் ஒரு இந்துவாக மட்டும் இல்லை, சராசரியாக ஒரு சாதாரண மனிதன் இருந்து பார்த்தாலும் சரி, ராமாயணம் வாழ்க்கையோடு கலந்தது. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், எப்பயோ செய்ய வேண்டியது செஞ்சிருக்காங்க. ரொம்ப வருஷமாக போராட்டம். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் போராட்டம் இப்போதான் நிறைவேற்றி. ஒரு இந்துவா மிகப்பெரிய மகிழ்ச்சி. மோடிஜி எல்லாருக்கும் இது கொடுத்துருந்தாரு, வீட்டு போய் சேர்ந்து நல்ல விஷயம் தானேங்க. இப்போ நம்மளால போய் அங்கே போய் நேரடியாக கலந்துக்க முடியல. இன்னைக்கு சூழ்நிலைக்கு ராமரே நம்மளை வீட்டை தேடி வந்து மாதிரி வீட்டில் நாங்கள் விளக்கேற்றி வருகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நம்ம வாழ்ற கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் போராட்டம். இது சாதாரண விஷயம் கிடையாது. பல லட்சக்கணக்கான மக்கள் உயிர் தியாகம் பண்ணி பல்வேறு போராட்டங்கள் அது இதுன்ட்டு நம்ம வாழ்ற காலத்துல ராமருக்கு மாலை அமைஞ்சது. இப்போ நம்ம அது ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸைட்மெண்டா இருக்கு. நம்ம வாழ்ற காலத்துல அது கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செலிப்ரேஷன் பண்றாங்க. கொண்டாட வேண்டிய விஷயம் தானேங்க. கண்டிப்பா இது நமக்கு ஒவ்வொரு இந்துக்கும் நம்ம ராமரை வழிபடக்கூடிய எல்லாருக்கும் இதை விட ஒரு சிறந்த தருண நாள் என்ன இருக்க முடியும். நமக்கு இந்த வருஷம் 2 தீபாவளி, ஜனவரி 22 இன்னைக்கு ஒரு தீபாவளி இருக்கு. இயர் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு தீபாவளி வந்துருக்கு. விசேஷமா இன்னும் சிறப்பாக கொண்டாடணும்னு ஆசை. இப்போ இந்த டேட் வருஷம் வருஷம் அதுக்கு ஒரு நாளாக அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 22ஆம் தேதின்றது ராமருக்கு திரும்ப 500 வருஷம் கழிச்சு ராமர் அந்த இடத்துல சாமி சிலை பிரதிஷ்டை பண்ணி வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தினம் வரலாற்றில் ஒரு சிறந்த நாள் அமையும். கண்டிப்பா ஜனவரி 22ன்றது ஒரு சிறந்த நாளா பதிவாயிருக்கும். அடுத்த வருஷத்தை கேலண்டர்ல ஜனவரி 22 ஒரு டேட்டாவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். அவங்க பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியல. பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோம். ஜனவரி 22 ராமர் ஆலயம் அமைந்த நாள்ன்றது இது அரசாங்கங்களே பாருங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்ல இன்னைக்கு அரசாங்க விடுமுறை விட்டுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் விடல, மிகுந்த வருத்தமா இருக்கு. பல கோயில்கள்ல சிறப்பு வழிபாடே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவை போட்டு திரும்ப கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் தான். ஏன் பண்ணா என்ன இருக்கு? நம்ம சாமிக்கு நம்ம சாமி நாம கும்பிடுறோம். இதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் வழிவகுத்து கொடுக்கணும். அரசாங்கம் இன்னைக்கெல்லாம் அரசு விடுமுறை அறிவிச்சிருக்கலாம் இல்லையா? எவ்வளவு பேர் முக்கியமான நாள். இன்னைக்கெல்லாம் அரசாங்கம் விடுமுறை அளிச்சு எல்லா கோயில்கள்லயுமே எல்இடி டிவி வச்சு அதை லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணாதது ரொம்ப கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. எங்களுக்கு ரொம்ப ராமரோட கோயில் திறக்க போயிருக்கு. அதனால எங்களுக்கு அசோசியேஷன் சம்பந்தமா எல்லாருமே நாங்கள் கொண்டாட்டோம். அதே மாதிரி எங்கள் லைவ் பார்த்தோம்.
ரொம்ப உற்சாகமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். எல்லாருக்குமே இன்னைக்கு பிரசாத வித்தரன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது இந்து கோயிலுக்கு வந்து திறக்கணும்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும், எல்லாருமே வேண்டும். ரொம்ப खुशिया இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. अयोध्या सर 22 जनवरी 2024 भव्य मंदिर स्थापना बन के अदय रामर कोल के एम श्री नरेंद्र मोदी जी के कमलों से बनाया गया है। ये आज एक भारतवर्ष के बहुत ही सौभाग्य का दिन है. आज अल्लाह इंडिया ले अल्लाह गौरव இது பண்றது सनातन धर्म கூட गौरवा இருக்கு எல்லா ராமர் இன்னைக்கு proud. It's a very proud moment for us today on the auspicious of Ram temple opening in Ayodhya, and we have celebrated here also in Chennai, and we are very proud and very good moment for the India. Thank you. Jai Shri Ram. ஸ்பெஷல் டே, அதனால தான் இந்த ரங்கோலி எல்லாம் நான் தான் போட்டேன். இன்னைக்கு காலை 8 மணி வந்துட்டு நவதானி இந்த ரங்கோலி போட்டிருக்கேன். ஆனால் இந்த ரங்கோலி வேஸ்ட் போகக்கூடாது, ஏதோ பேர்ட்ஸ் கூட சாப்பிடலாம். அதனால தான் இது ஒரு ஸ்பெஷல் மைண்ட்ல வச்சுட்டு ரங்கோலி போட்டுட்டு இன்னைக்கு பூஜா பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆனந்தம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி டைம் லைஃப்ல கிடைக்காது, இன்னைக்கு கிடைச்சது பெரிய விஷயம். இந்த நம்ம பாக்கியம் இந்த எப்பவுமே மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் அந்த ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு. ஜெய் ஸ்ரீராம். இன்னொரு வருஷம் நடக்க வேண்டியது போராட்டம் பண்ணி இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. மோடிஜிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீராம். कामना है और सबको जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. அயோத்தியில இப்போ கோயில் திறக்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன? திறக்கிறது நம்மளோட ராம பூமி, நம்ம இந்து கலாச்சாரத்தில் நம்ம இருக்கோம். அப்படிங்கும்போது எல்லா கோயில் மாதிரி தான் ராமர் கோயில். ஆனால் ராமர் கோயிலுக்கு என்ன பிரதிஷ்டம் கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பாபர் மசூதி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடியிலேயே நம்மளோட ராமரோட அந்த தூண்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அந்த கோயில் அவர் இருந்த இடத்துல தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அது இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் நினைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிதான் சார், நம்ம இந்துக்கள் பூமியை தான் நம்ம வாழ்றோம். இதுல வந்து கரெக்டு தப்போ சொல்றது இல்லை. நமக்கு வந்து எம்மதமும் சம்மதம். நம்ம இன்னைக்கு நாளைக்கு பிரியாணி போட்டாலும் பாய்களில் போய் அவங்களுக்கான இஃப்தார் நோன்பு நம்ம கலந்துக்கிறோம். ஒரு கிறிஸ்டின் வந்து ஒரு தேவாலய கூட்டம் நடந்தாலும் நம்ம போய் கலந்துக்கிறோம். ராமர் இதுல வந்து எல்லாரும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா மதம் ஒன்று தான், எல்லாமே ஒரு மனிதனா, எல்லாம் ஒரே குலம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது.